அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 14ஆம் தேதி, மாசி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சு இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இதுல 3 துண்டை மட்டும் எடுத்து சக்கரை டப்பால நீங்க மறைச்சு வச்சாலே போதும், அடுத்த நிமிஷமே உங்க வீட்ல பணமழை பொழியும்னே சொல்லலாம். உடனடியா நல்ல ஒரு பலனையும் சுக்கிரவசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவானோட அதிதேவதையான மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை இருந்தாலே நம்ம வீட்ல எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது. 16 வகையான செல்வங்களும் நம்ம வீட்ல நிறைஞ்சு இருக்கும்னே சொல்லலாம். நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மாசி மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. இது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு காரடையான் நோன்பு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணம் இருக்கு. இன்னைக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் இருக்கு. இந்த சோடசக்கலை நேரம் இன்னைக்கு காலையில 11:57 ஆரம்பமாகி மத்தியானம் 1:57 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்கக்கூடிய டைம் அபிஜித் முகூர்த்த நேரத்துல வருது. தினமும் இந்த அபிஜித் முகூர்த்தம் நமக்கு வரும். அடுத்ததா இந்த சோடசக்கலை நேரம் முடியக்கூடிய நேரம் சுக்கிரஹோரையில வருது. இப்படி இந்த சோடசக்கலை நேரம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சந்திர கிரகணத்தோட நேரமும் இந்த சோடசக்கலை நேரத்தோட சேர்ந்து நமக்கு வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த சந்திர கிரகணம் இன்னைக்கு நம்ம இந்தியால தெரியாது. இருந்தாலும் அந்த கதிர்வீச்சுகளோட தாக்கம் ஓரளவுக்கு நமக்கு இருக்கதான் செய்யும். அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 3 சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு மார்ச் மாசம், அதாவது 3வது மாசம். அடுத்ததா மாசி மாசம் 30ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 3. அந்த வகையில 3 நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 3 நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு கட்டாயமா குரு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 3 சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இன்னைக்கும் நமக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாசி மாசம் 30ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 3 நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த மாதிரியான சேர்க்கை தேதியிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. இப்படி இந்த நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சோடசக்கலை நேரத்துக்கான பதிவு தனியா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த சோடசக்கலை நேரத்துல இந்த ஒரே ஒரு வார்த்தைய 3 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். ஒரு சில மணி நேரங்கள்லயே உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா மாசி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்கு இந்த அற்புதங்கள் நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்தா மட்டும் செய்யுங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா போதுமானது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல சர்க்கரை கொட்டி வச்சிருக்கக்கூடிய டப்பால தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த வெள்ளை சர்க்கரை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை நாள்ல வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு சுக்கிர வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 கிராம்பு தேவைப்படும். மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள செய்யும் போது அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க, இந்த நேரத்துல உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா பரவாயில்லை. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நாள்ல அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. அதனால எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு சுக்கிரஹோரை நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 கிராம்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வறுமை இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உங்க மனசுக்குள்ள நீங்க இந்த டைம்ல நினைக்க கூட செய்யாதீங்க. எனக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், இதனால நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணுங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள குறிக்கோளை நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிராம்ப உங்க கையில வச்சுக்கிட்டு, அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த வார்த்தைய இந்த நாள்ல நீங்க சொல்லலாம். அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். சுக்கிரவசியம் ஏற்படட்டும், சுக்கிரவசியம் ஏற்படட்டும். 3 கிராம்ப மறக்காம கையில வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைய சொல்லுங்க. அப்பதான் இந்த வார்த்தையோட எனர்ஜி ஃபுல்லாவே அந்த கிராம்புல நமக்கு இறங்கி இருக்கும். சரி, இப்படி எவ்வளவு நேரம் இந்த வார்த்தைய சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. மேக்சிமம் ½ an hour கூட சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 3 கிராம்பை எடுத்து கொண்டு வந்து சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க. நீங்க இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கக்கூடிய கிராம்பு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். உங்க வீட்டை தாண்டி மத்தவங்களுக்கு யாருக்கும் இந்த கிராம்பு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இந்த கிராம்பு சர்க்கரை டப்பாவுக்குள்ள இருக்கட்டும். மறுநாள் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கிராம்பை எடுத்து நீங்க பீரோல வச்சிருங்க. 1 மாசம் வரைக்கும் பீரோல பணத்தோட சேர்ந்து இந்த கிராம்பு இருக்கட்டும். நீங்க பர்ஸ்ல கூட வச்சுக்கலாம். 1 மாசம் கழிச்சு இந்த கிராம்பை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. நிச்சயமா இந்த கிராம்பு பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு சுக்கிர வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.